நடந்தே பரமுறை நின்கரம் தொட்டனை வரையும் நின்கரம் தொட்டனை வரையும் இந்த உலகிற்கு உப்பாக மாற்றும் பரமனே பரமனே பலமுறை எழுந்தேனே தேவனே தேவனே எனது இறைவனே. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாட்களின் கூட வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இன்றைக்கி எல்லார் இடத்துலையும் நம்ம கேட்கும் யாருக்கெல்லாம் தாகம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லா படிக்கணும், அதில் ஒரு தாகமாக இருப்பாங்க. சிலருக்கு என் பிள்ளைக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், சிலருக்கு என் பிள்ளைக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும், சிலருக்கு இதை விட எப்படி ஒரு தாகம்னா சீக்கிரமாக பணக்காரனா என்ன செய்யணும் ஆகணும் அப்படின்னுங்கிற ஒரு தாகங்கள். இது மாமிசத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு தாகங்கள். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நமக்காகவே அடிக்கப்பட்டு நமக்காகவே நொறுக்கப்பட்டு நாம் செய்த தப்பிதங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தொங்கும் போதும் கூட கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவருடைய கடைசி வார்த்தை தாகமாக இருக்கிறேன். உடனே அருகில் நின்றவங்க எல்லாம் போர்ச்சவர் எல்லாருமே ஒரு காடியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன செய்யலாத குடிக்கலை. அப்படியே தாகம் வேற. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் நான் தாகமாக இருக்கிறேன். இந்த வேத வசனங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள், எல்லாமே தீர்க்க தரிசனம். இந்த வேதத்தில் உள்ளது அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதன் மேலே நம்ம என்ன செய்யமா தாகமாக இருக்க வேண்டும் என்று அவர் தாகமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வேத வசனத்தின் மேலே நம்ம தாகமாக இருப்பது இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே, ஒரு பாடுகள் வந்த உடனே நம்ம என்ன செய்தோம், பலவீனம் அடைஞ்சிருந்தோம். என்ன பிரச்சனை, என்ன பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் வேத வசனத்தின் மேலே நம்ம தாகமாக இருக்க வேண்டும். ஏன்னா வார்த்தை ஒன்றும் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, இதில் உயிர் இருக்குது. அப்படி வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் உள்ளது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாக என்ன செஞ்சது இருந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இது ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மேலே நம்ம என்ன செய்ய வேண்டும், தாகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாக நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு போராட்டத்துக்கு மத்தியிலும் இந்த வேத வசனத்தில் நமக்கு என்ன விடை இருக்குது, சொல்யூஷன் உண்டு நமக்கு, இதில் தான் இருக்குது. அதனால் நம்ம எப்போது வேத வசனத்தின் மேலே நம்ம தாகமாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. ஆனால் நான் எப்போதும் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும்தான் பார்ப்பேன். வசனம்தான். இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா இந்த வேத வசனம். இன்றைக்கி என்னைய தலையை நிமிர செய்தது இந்த வேத வசனம்தான். வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். இன்றைக்கி எனக்கு எத்தனையோ போராட்டங்கள், தனிமையில் நின்றுருப்பேன், தனிமையில் நின்று அழுத நாட்கள் உண்டு, புலம்பின நாட்கள் உண்டு. அவ்வளவு போராட்டங்கள், இந்த இடத்தை விட்டே போயிடலாமா என்கிற ஒரு போராட்டங்கள்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் வேத வசனத்தை நான் விடலை. ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற ஆண்டவர், நீங்கள் என்னோடு பேச வேண்டும். இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இந்த வேத வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. எந்த மனுஷனிடத்தில் நாங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. என்னை நீச்சி ஆண்டவரே, இந்த வேத வசனம் என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று நான் அழுத நாட்கள் உண்டு. வேத வசனம் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். வேத வசனம்
அது நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த வேத வசனம் என்னை செஞ்சது, தூக்கி எடுத்தது. நான் 2002 வருஷத்தில் நான் ஒரு ஒரு பலவிதமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் மாட்டியிருந்தேன். அப்போது பிள்ளைகள், எனக்கு 4 பெண் குழந்தைகள். என்னுடைய மூத்த மகள் வந்து +2 தேர்வு எழுத வேண்டும். அப்போ எங்கள் மாமனாருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் காலையிலே எந்திரிச்சு சமைச்சு முடிச்சு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக நம்ம பார்க்க போக வேண்டும் என்று சொல்லிட்டு வேக வேகமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு இருக்கும்போது குக்கர் திடீர்னு அதை என்ன செஞ்சுட்டு அப்படியே வெடிச்சிருச்சு. உடனே பயந்து என்ன செஞ்சேன், ஓடி வந்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து எங்கள் சித்தி வந்து நின்று, சீக்கிரமாக நீ கிளம்பு, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்ல, சித்தி குக்கர் வெடிக்கிற மாதிரி சவுண்டு வருது, நீங்கள் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓட வச்சுட்டு நான் அப்படி பின்னாடி அப்படி ஓடுதேன். ஓடும்போது என்னால் ஓட முடியலை. அப்போ அந்த கால் வந்து என்ன செஞ்சுட்டு அப்படியே ஓட முடியும், அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டேன். அந்த சவுண்டுக்கு அடிச்சு அந்த பருப்பு எல்லாமே அப்படியே செதறி என் மேலே விழுந்துட்டு. அப்போ என் கணவர் அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் படுத்துருக்காரு. என்ன அப்படி சவுண்டு அப்படின்ட்டு என் பிள்ளைகள்லாம் ஓடி வந்து பார்த்தா என்னை தூக்குறதுக்கு என் கால் இந்த இடது கால் வந்து 3 துண்டாக அது என்ன செஞ்சது, உடைந்தது. 3 துண்டு. இந்த பாதம் அப்படி, இந்த தலை அப்படி தொங்கிட்டு கிடக்குது. அந்த பாதம் தலை மாதிரி தொங்குது. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒன்றுமே ஓடலை. இது எப்படி நடந்தது அப்படின்ட்டு உடனே என்னை ஜிஹெச் கொண்டு போனாங்க. அங்கே சொன்னாங்க, அந்த கால் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது, நாங்கள் எப்படியும் 4-5 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. உடனே எங்கள் அத்தான் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது, அவளுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்க, பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி உடனே என்னை நாகர்கோவில் கொண்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு பிராங்க்லின் டாக்டர், அவர் சுவிசேஷகர், அந்த இடத்துக்கு என்னை கொண்டுட்டு போனாங்க. அப்போ நான் ஜோம்னிட்டே போகிறேன், விடலை ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் உங்களால் கூடும் ஏசப்பா ஜோம்னி. அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்யும், நடக்கும்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல போய் எனக்கு 3.5 மணி நேரம் எனக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. 3.5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு என்னெல்லாமோ இந்த எக்ஸ்ட்ரா சதைகள்லாம் இங்கே கட் பண்ணி இந்த இடத்துல போட்டாங்க, நட்டுகள் வச்சாங்க, உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 5 நாளில் எனக்கு ஒரு வாக்கரை கொடுத்தாங்க. அந்த வாக்கரை கொடுத்து நடக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு, ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு, வாக்கரை வச்சு தான் நடக்க முடியும். உடனே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு 2 டெஸ்ட்டுக்கு என்னையை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து என்னட்ட இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிள்ளைகளை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அங்கே உள்ள காரியங்களை அவங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டோடைய சமூகத்தில் நைட்டில் ஜோமனே, ஏசப்பா உமக்கு தெரியாமல் இந்த காரியம் நடக்கலை, நான் என்னுடைய வீட்டு காரியங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஜோமனை எங்கள் வார்த்தையை கொடுங்க ஆண்டவர், இந்நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சு தான் நான் உலகத்தில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்கள் வார்த்தை கொடுக்கலன்னா வேலை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் எனக்கு காதில் வந்து ஒரு வார்த்தையை ஒழித்து, நீ எழுந்து என்ன செய்ய எழுந்து நட. ஆனால் சூழ்நிலைமை பார்க்கும்போது வாக்கர் இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எழுந்து நடக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் மறுபடியும் நான் கேட்குறேன். ஏன்னா இது ஆண்டோடைய வார்த்தையா, பிசாசு இந்த வேலையில் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே இருந்தே ஆழத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்குது, உங்கள் வார்த்தையில் விடுதலை இருக்குது, உங்கள் வார்த்தையில் அற்புதம் இருக்குன்னு சொல்லி அந்த வாக்கரை தூக்கி பின்பகுதியில் போட்டு விட சொன்னேன் எங்கள் அம்மாவை. ஏமா நீங்கள் இந்த வாக்கரை இனிமேல் நான் அந்த வாக்கரை என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்பகுதியில் கொண்டு போட்டாச்சு. உடனே என்ன ஆண்டவரே செய்யட்டும், அப்படியே காட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக எழுந்துச்சு, ஆண்டவரே உங்கள் ரத்தம் செய்யும், நீங்கள் நடக்க சொல்லியிருக்கீங்களா, நடக்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே செவர்களை பிடிச்சி அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அப்படியே நடந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பித்தேன். கொஞ்சம் நாட்கள் ஆக அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போக ஆரம்பித்தேன். அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட்டுக்கும் நான் என்ன செய்யலை, ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை. ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்குது. அல்லேலூயா, வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கவங்க கூட ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டேன். அவங்க உலகத்தாங்க என்னமோ நினச்சிக்கிறாங்க அப்படி வாங்கிட்டேன். ஆனால் அதை நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. எழுந்து நடன்னு சொல்லியிருக்காங்க, நான் நடக்க ஆரம்பித்தேன். இந்நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போனது இல்லை. 22 வருஷமாக நான் இன்றைக்கி அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லா இடங்களுக்கும் நான் போய் என்ன செய்தேன், வாரேன். எனக்கு தேவன் நான் கொடுத்த வார்த்தையின்படி அவர் என்னை என்ன செஞ்சார், பலப்படுத்தினார். அப்போ தேவனுடைய வார்த்தை முக்கியமானது. எந்த ஒரு காரியத்தில், எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுடைய குடும்பத்தில் போய் என்னை யாருமே ஆலோசனை கேட்க முடியாது. ஏன்னா ஆலோசனை தகப்பன் அவர் நமக்கு இருக்கார். இந்த வார்த்தை நமக்கு வர வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வேதத்தில் பாருங்கள், அந்த 10 வெள்ளிக்காசை தொலைச்ச அந்த ஸ்திரீ வந்து என்ன செஞ்சா, ஒரு வெள்ளிக்காசு போயிட்டு அவள் கவலைப்பட்டா.
ஒரு வழி கஷ்டம் நம்ம ஒன்று தானே, அது போனால் போட்டோம்னு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். அவள் விடலை. என்ன தேவனுடைய வார்த்தை வரும் கிடைக்கும் வரைக்கும் அவள் தேடிக்கிட்டே இருக்கா. கிடைச்சது எல்லாம் அவளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு. அது மாதிரி நம்மளும் சில பிரச்சனைகள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். எத்தனையோ முறை எனக்கு வியாதிகள் வந்தது. வார்த்தை, உன் ஆத்துமாவை காய்க்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ வார்த்தையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், தியாகமாக இருக்க வேண்டும். அதனால தான் அவரை நான் தாகமாக இருக்கிறேன். நன்றாய் அறிந்த தேவ மனுஷன் தாவீது சொல்லுதாரு 119 சங்கீதத்தில் 148 வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன செய்யுமா, விழித்து கொள்ளுங்கார். 119 சங்கீதம் முழுவதும் அவர் தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் அவர் எழுதி வச்சிருக்காரு. உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதாக. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும், உயிர்ப்பியும். குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே அவர் வசனத்தை தியானிக்கும்படி அவர் கண்கள் என்ன செய்யுமா, விழித்து கொள்ளுமா. இன்னைக்கு நமக்கு பைபிள் வாசிக்க சொன்னாலே தூக்கம் தான் என்ன செய்யுது, வருது. அப்போ அவர் தேவ மனுஷன், அவர் வேத வசனத்தின் மேலே அவ்வளவு பயபக்தியாய் தியானம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்த ஒவ்வொரு போராட்டத்திலையும் பாடுகள் மத்தியிலும் இந்த வார்த்தை அவரை என்ன செஞ்சது, வாழ வைத்தது. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை நடக்க வைத்தது, அவரை துதிக்க வைத்தது. அப்போ அந்த வார்த்தையை ஒன்று வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி, நான் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நான் தாகமாய் இருக்கிறேன். என் ஜனங்கள், நான் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட என் ஜனங்கள் இந்த வேத வசனத்தின் மேலே அவருக்கு தாகமாக இருக்க வேண்டும். இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு போராட்டங்கள் பலவிதமான. இன்றைக்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கவே நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு ஹெவியாக இன்றைக்கி வேலைகளை கொடுக்காங்க, ஜெபிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது. மனைவி ஒரு ஷிஃப்ட்டு போனால் கணவர் ஒரு ஷிஃப்ட்டு வராங்க, ஒருத்தருக்கு பேசவே நேரம் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் கொடிய வியாதிகள் பரவிக்கிட்டு இருக்க வியாதிகள், அந்த வியாதிகளுக்கு பேரை நமக்கு சொல்ல தெரியலை. அப்போ இதுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தைகள் மேல் நம்ம தாகமாக இருக்க வேண்டும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துது இந்த தேவனுடைய வார்த்தை. அன்று செங்கடலை இரண்டாக பிளந்தது இந்த தேவனுடைய வார்த்தை. அன்று லாசரை உயிரோடு எழுப்பினது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த நாட்களிலும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையின் மேலே நம்ம என்ன செய்ய வேண்டும், தாகமாக இருக்க வேண்டும். நம்ம இங்கே சிலர் பாருங்க, சில பிரச்சனைகள் வந்துட்டு அங்கே போயிடுவோமா, இங்கே போயிடுவோமா, அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடுவோமா, இவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடுவோமா, ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா, ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு நம்ம என்ன செய்யணும், அங்கலாய்க்கிறோம். வேண்டாம், இந்த வேத வசனம் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து தியானம் பண்ணி அவர் மேலே தாகமாக இருக்கும்போது வார்த்தை நம்மளோடு என்ன செய்யும், இடைபடும். அதனால தான் அவர் தாகமாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேத வசனத்தின் மேலே நம்ம என்ன செய்ய வேண்டும், தாகமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் தாவீது நன்றாய் அறிந்து வேத வசனங்களை சங்கீதங்களாய் ஒவ்வொரு நாள் அவருடைய அனுபவத்தில் இருந்து அதை என்ன செஞ்சிருக்காரு, பாடி எழுதியிருக்காரு. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் அவர் ஆத்துமாக்களை குறித்து தாகமுள்ளவராக இருந்தார். ஆத்துமாக்கள், ரத்தம் சிந்தி மீட்ட ஆத்துமாக்கள், அவர் அந்த ஆத்துமாக்களுக்காகவே அந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில் தூக்குனார், ரத்தம் சிந்தினார். ஒரு ஆத்துமாவும் என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர் ஆத்துமாக்களுக்காக அவர் தாகமுள்ளவராக இருந்தார். இன்றைக்கி ஆத்துமாக்களுக்காக நம்ம தாகமுள்ளவர்களாக இருக்கோமா? இன்றைக்கி நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நம்ம கூட இருக்கவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி ரட்சிக்கப்படாமல் என்ன செய்தாங்க, இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அவங்களுக்காக ஆண்டோடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கி நம்மளையே நம்ம என்ன செஞ்சிருவோம், பிள்ளைகள் எதுவும் கீழ்ப்பண்ண இவெல்லாம் ஒரு நாள் திருந்தவே என்ன செய்ய மாட்டான் நம்மளே முடிவெடிக்கிறோம். அது தவறு. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இந்த நித்தியத்தை என்ன செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தாகமுள்ளவராக என்ன செய்தாராம் இருக்கார். அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், நாம் கடந்து வர வேண்டும். தேவன் ஆத்மா பாரங்களை கொடுக்க வேண்டும். நம் நிறைய ஆத்துமாக்கள் இன்றைக்கி எத்தனையோ தெருக்களில் ஆத்துமாக்கள் இருக்காங்க. தேவனை அறியாத ஆத்துமாக்கள், பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி கண்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கான், குருடாக்கி வச்சுருக்கான் ஆத்துமாக்களை. அப்போ ஆத்மா ரட்சிப்புக்காக நம்ம திறப்பில் நின்று அழுது ஜெபம் பண்ண வேண்டும். அந்த நாட்களில் எஸ்தர் ராஜா, நான் செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். இந்த ஜனங்கள் என்ன செய்ய, அழிஞ்சு போயிடக்கூடாது, செத்தாலும் சாகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில் நடக்கும்போது பார்வோனுடைய குமாரத்தி என்று
எண்ணப்படாமல் அதை வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அணிவிப்பதே எனக்கு மேன்மை என்று என்ன செய்தார் சொல்லுதார். அப்போ ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆதாயம் பண்ண வேண்டும். அவங்களை போல நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆத்துமாக்களுக்காக. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களாக தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். இதற்காகவே அவர் தாகமாய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்கள்.